ரிஷப ராசிக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும், புதிய இடமாற்றங்கள், திருமணம், அதாவது திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப நாளா திருமணம் தாமதங்கள் எல்லாமே இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது வந்து சனி பகவான் இந்த டைத்துல புரிய வைப்பாரு. தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய புதிய பட வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அதன் மூலமாக அனைவருடைய பாராட்டுக்களையும் வந்து நீங்கள் பெறுவீர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை நீங்க நினைத்த மாதிரி பதவி மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். இதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் பண்றவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாமே இருக்குங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது. என்ன நடக்கும் அப்படின்னா, மனசுல எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு சுறுசுறுப்பா இருந்துட்டு இருப்பீங்க இல்லையா, ஃபேமிலிக்காக சில விஷயங்கள் பண்றது, ஆஃபீஸில் சில விஷயங்கள் பண்றது, எல்லாத்திலும் சுறுசுறுப்பா இருந்துட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுறுசுறுப்பெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மந்தமாகும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பதிகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா சோம்பல்கள் வந்துடும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock வந்து அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருப்பீங்க. இப்போ 5:30 வரைக்குமே வந்து 5 மணிக்கு அலாரம் வச்சிருப்பீங்க, 5:30 வரைக்குமே ஏந்திரிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து சோம்பல்கள் இதெல்லாமே வரும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க 5 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்களா, அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுங்கள். ஓகேங்களா? இதுதான் மிக மிக சிறப்பு. இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விலகிக் கொள்ளலாம். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிகின்றது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதுல ஏதோ சொத்து பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுடைய சகோதரர்கள் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா தாராளமா விட்டு கொடுத்து விடுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்படி ஒரு நியாயமா அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீங்க நடந்துட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் விட்டு கொடுக்குறீங்க. இல்லைன்னா வந்து ஒரு 5 அடி இடம்னு வச்சுக்கோங்களேன், அவர் கேட்கிற, உங்களுடைய சகோதரர் கேட்கிறாரு அப்படின்னா தாராளமாக விட்டு கொடுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு கோடி கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான். ஓகேங்களா? சனி பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமான சில தொந்தரவுகள், அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா உடனுக்குடனே அதை வந்து சரி பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி தயவு செய்து வந்து தள்ளி போடாதீர்கள். அப்படி தள்ளி போட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக பெரிய அளவில் செலவு பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து நீங்கள் கடன் வந்து கையெழுத்து போடுறது, அதை ஜாமீன் போடுறது, அந்த ஜாமீன் போடுற பழக்கத்தை வந்து இந்த டயத்தில் தயவு செய்து விட்டுருங்க. சனி பயிற்சிக்கு அப்புறம் இது வந்து மிக மிக சிறப்பு. இது மாதிரியான சில பாயிண்ட்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதை மட்டுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா நேரத்திலையும் வந்து நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க.